ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் குழந்தையே. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். உன் அப்பாவான நான் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன். தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். என்ன செய்வது? விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று. உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன். விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம். ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கத்தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கின்றேன். விதி, மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன். பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கின்றது. இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய். அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும். உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். நிச்சயம் செம்மையாய் உயரப்போகிறாய் என் குழந்தையே. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கேள். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை என் தங்கமே. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறு இல்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியமில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன். கவலைப்படாதே என் குழந்தையே. கலங்காதே. எனக்காக காத்திரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னோடு உன் சாய் தேவாவான நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.